எனக்கு வாழ்வு கொடுத்த எனக்கு குருநாதர் ஜீவா அவர்களுக்கு நன்றி. அதேபோல் இந்த புறம்போக்கு படத்துக்கு பணியாற்றல பண்ணதில் மிகவும் மகிழ்ச்சி. ஜனாவுக்கு நன்றி. என்னென்னா மூணு படம். ஃபஸ்ட்டு இயற்கை, அவருடைய படங்கள் எல்லாம் The day most expected and a wonderful day for me in my career. எல்லாரும் ஜாம்பவான்கள்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேடையில் நானும் கலந்துக்கிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. முதல்ல ஒரு கைண்ட் பர்சன், ஒரு டைரக்டர், இஸ் ரியலி அமேசிங். உண்மையாக சொல்லணுன்னா, நான் ஒரு மியூசிஷியன். ஒரு 3 years முன்னாடி அவரை சந்தித்தேன். இது வரைக்கும் நான் எங்கேயும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை. நான் நிறைய என்னுடைய ஓன் ப்ராஜெக்ட்ஸ், என்னுடைய செல்ஃப் கம்போசிஷன், நானாக ஐ மேக் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய எங்கே ஏதாவது சுனாமி வந்தால் அதுக்கு மியூசிக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தோஷம்னா எவ்ரி இயர் பேட்ரியாட்டிக் சாங் பண்ணுவேன். ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் புதுசாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய சர்க்கிளில் நிறைய பேருக்கு அப்படி போட்டு காட்டிகிட்டு இருப்பேன். எப்பயுமே மியூசிக் கம்போசிஷன், ஒரு நாளைக்கு ஒரு டியூன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதை பற்றியும் கவலைப்படலை. ஸோ தமிழ் படமும் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பார்ப்பேன். தமிழ் படம் செலக்டிவாக பார்ப்பேன். அதில் நான் பார்த்த படங்களில் உண்மையாகவே மேடைக்காக சொல்லலை, இயற்கை செலக்ட் பண்ணியே சொல்லலாம், பேராண்மை, ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் நல்ல படங்கள் இருந்தாலும் இந்த 3 படம் பார்த்து நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். இதுனா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு, யூ டோன்ட் பிலீவ், நான் சில சீனை பேராண்மை படத்தில் அந்த போர்ஷனை கட் பண்ணி எஃப்சிபின்னு சொல்லுவாங்க, ஸோ வீடியோ எடிட்டரில் போயிட்டு படத்தை கட் பண்ணி நான் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஆர்ஆர்லாம் பண்ணியிருக்கேன். அது யாருக்கும் தெரியாது. அப்படி நிறைய படங்களுக்கு அப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் என்னுடைய ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு டைரக்டர் இவர். நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் கண்டிப்பாக அப்போ வரணும் போல இருக்குது மியூசிக் டைரக்டராக. வேறு எதுவும் வழி இல்லை போல இருக்குது. இப்படி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுடைய கேரியரை, லாங் ஜேர்னிக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி எங்கேயும் போய் வாய்ப்பு கேட்கல. எனக்கா வாய்ப்பு தேடி என்னுடைய நல்ல நண்பரும் அண்ணனுமான அறிவுமதி அண்ணன் அவர் சொன்னார், இப்படி ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி. நானும் அவரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு அப்படின்னு சொன்னேன். நீ போய் நேராக போகிற, யாருடைய அறிமுகம் வேணால் நேராக போய் அண்ணன் ஒரு நாள் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்பில் ஒரு கம்பெனி வாசல்லையோ ஒரு டைரக்டர் கிட்ட போய் ஒரு சிடி தரேன். ஸோ அவர்கிட்ட 2 பாட்டு மட்டும்தான் கொடுத்தேன். ஒன்று ஒரு பேட்ரியாட்டிக் சாங் ஒன்று தந்தேன். ஒன்று ஒரு தமிழ் மூவிக்கு ஒரு நல்ல ஒரு டூயட், ரொமான்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சாங் ஒன்று. அந்த 2 சாங் மட்டும்தான் கொடுத்தேன். 4 years கழிச்சு அவருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர் ரோஹந்த் அவர் மூலயமா எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த படத்துக்காக சார் உங்களை பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன டார்கெட் வச்சேனோ அது நடக்குது சார் மூலயமா. ஸோ நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் டு சார், தேங்க்ஸ் சார். ஏன்னா இது ஏன் நான் இப்படி சொன்னேன்னா, உண்மையாகவே அந்த இதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். நல்ல ஒரு இன்ட்ரோ இருந்தால் மட்டும்தான் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். அப்போ தான் சாங் வேல்யூ ஆகும், இல்லைன்னா அது சரியாக வராதுன்றது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்தார் சார். அது மட்டும் இல்லை, அவர் அப்பயே சொல்லிட்டார் எனக்கு, ஸோ நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பாட்டு மட்டும்தான் பண்ணுறீங்க சார். ஐயோ, ஒரு சின்ன ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல சார், எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு சாங் இருந்தால் கூட போதும் படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை 5 பாட்டு இருக்குது, அதில் ஒரு ஹிந்தி பாட்டு வேறு இருக்குன்னு சொன்னார். ஸோ ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹிந்தி சாங் அந்த விஷுவலோடு நீங்கள் பார்க்கணும், அப்படி தான் இருக்குது அந்த விஷுவல். அதை பார்த்து நான் சொன்னேன், சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருக்குது சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த விஷுவல். ஸோ அதோட இந்த பாட்டு மேட்ச் ஆகும்போது அப்படி தான் இருக்குது, இட்ஸ் சம்வாட் லைக் கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்னு மாதிரி, புல்லரிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பெரிய வாய்ப்பு. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த விஷுவல்ஸில் 3 பாட்டு எனக்கு அவருடைய படத்தில் தான் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்ற ஒரு பிரம்மாண்டம். தேங்க்ஸ் இந்த மேடைக்கு. அப்புறம் ஒரு டைரக்டர் சொல்லும், இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னாலும், ஒரு வேர்ல்ட் ரெகக்னைஸ்ட் ஒரு பேனர், யூடிவி பேனர், மிஸ்டர்
தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு புது மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க, இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, இவ்வளோ பெரிய படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு தனஞ்சயன் சார் வந்து ஸ்டுடியோவில் வந்து பாட்டு கேட்டார். கேட்டவுடனே சொன்னார், இந்த வருஷத்துடைய ஹிட் சாங் மேன் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ். அது உண்மையாகவே அவருடைய மியூசிக் சென்ஸோ இல்லை, அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டை ரசித்தார். ஸோ அப்போ 2 பாட்டு தான் கொடுத்துருந்தேன். ஒரு சாங் வந்து டேப் டான்ஸ், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். டேப் டான்ஸ் வந்துட்டு அது ஒரு கான்செப்ட். அந்த வெளிநாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த உடன் ஃப்ளோர்ஸில் வந்துட்டு டேப் பண்ணி ஆடுற மாதிரி அது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். நானா டேப் தட்டி எது பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி டான்ஸ் ஆடணும், எப்படி என்ன பண்ணணும், அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணேன். சார் ஒரே ஆப்ஷன்லேயே அந்த சாங் வந்துட்டு ஓகே சார். ஸோ எனக்கு வந்து முதல்ல 2வது படம் தான் இயற்கை. நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து பயிற்சி பெற்று கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஜனா வந்து பரிச்சயம். ஏன்னா லெனின் சார் கூட வந்திருந்தார். அதுக்கு பிறகு நானும் என் நண்பன் ஷாமும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ண படம் வந்து 12B, என்னுடைய குருநாதர் படம். அதில் எனக்கு கேமரா வாய்ப்பு கொடுத்தார். ஸோ அதுலேருந்து நண்பன். ஸோ ஷாம் பரிச்சயன்றதுனால வந்து ஜனா வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார். அப்போ வந்து சொன்னார், நீங்கள் கேமராமேன் கிடையாது, அந்த எண்ணத்துலன்னா நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு நீங்கள் வந்து நண்பர்னு விஜயன் சார் சொல்லிவிட்டார். ஸோ அவர்கிட்ட ஒரு கதை சொல்லணும், இயற்கை கதை அப்படின்னு சொன்னார். நான் பரிச்சயப்படுத்தி விட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே இல்லை, ஒரு ஹிந்தி படத்துக்காக கார்கில் பக்கம் போயிட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து வந்தேன். அதுக்கப்புறம் ஜனா வந்து கூப்பிட்டாரு, இந்த படம் நீங்களே ஒர்க் பண்ணுங்கன்னாரு. அந்த முதல் வாய்ப்பு அப்படி தான் கிடச்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிட்டு போனேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால், ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தப்போ படித்தப்போ வந்து இந்த படம் ஒரு ஒளிப்பதிவாளருக்கான படம். அதனால் வந்து நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டுட்டு வேறு படத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்த பிறகு என்னை வந்து குமார் சாருக்கு வந்து அறிமுகப்படுத்தி, இவர் தான் அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர்னு சொல்லி அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார். அந்த படத்தில் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து அவர் சொல்லுவார், உனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் போய் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அது வந்து எனக்கு வந்து இப்போ படத்துக்கு கிடைத்ததில் வந்து மிகவும் மகிழ்ச்சி. ஸோ 2வது படம், எந்த படம் ஆரம்பித்தாலும் அவர் சொல்லுவார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் கோபால் பல்படி மொழி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு போயிட்டு இருக்கக்குள்ள அவர் சொல்லிவிடுவார் 6 மாதத்துக்கு முன்னாடி, எப்பா ஷூட்டிங் மார்ச் மாதத்துக்கு மேலே இருந்து வரும், அது நீ தயாராகிய அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவார். ஆனால் பேராண்மை மட்டும்தான் நான் பண்ண முடியாத சூழ்நிலை. கந்தசாமி படத்தில் வந்து அதிக நாட்கள் வந்து ஷூட் பண்ணதுனால வந்து இதில் கலந்துக்க முடியலை. லொக்கேஷன்லாம் நான் தான் 30 நாட்கள் வந்து காடுகள்லாம் பயணித்து லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு உதவியாளராக இருந்த சதீஷ்குமாருக்கு வந்து அறிமுகம் கொடுத்தாரு. அவர் வந்து கேமராமேன் சூஸ் பண்ணக்குள்ளே நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணேன். என்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய படித்த நண்பர், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி அவர் வந்து பேராண்மை படத்துக்கு வந்து சதீஷ்க்கு ஒரு வாழ்வு கொடுத்தாரு. ஸோ புறம்போக்கு நான் வந்து இந்த போலீஸ்கிரி KS ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜனா வந்து சொன்னார், இது மாதிரி நம்மளுக்கு ஷூட்டிங் வந்து டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் கமிட் பண்ண வேண்டாம், ஒரு 1 இயருக்கு வந்து இந்த படம் பெரிய படம் அப்படின்னு சொன்னார். நான் அந்த போலீஸ்கிரி படம் முடிச்சு கொடுத்துட்டு இங்கே வந்தோம். டிசம்பரில் நாங்கள் வந்து லொக்கேஷன் வந்து செப்டம்பர்லேயே போயிட்டோம். போய் அந்த குழுமனாலி தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி ஷூட் பண்ணாங்க. நாங்கள் போகல, சும்மா ஒரு பொட்டை வழியாக தான் இருந்துச்சு, அங்கெல்லாம் ஸ்னோவெல்லாம் கிடையாது. ஸ்னோவை பார்க்கணுன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். நாங்கள் போயிட்டு பிளான் பண்ணோம். அப்போ வந்து அவங்க வந்து அந்த லோக்கல் மேனேஜர் வந்து இந்த இடம் ஜனவரி மாதத்தில் இப்படி இருக்கும் சார், இவ்வளோ ஸ்னோ இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் காமிச்சார். அதை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு போனோம். ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வந்து அங்கே தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கடுமையான பனிப்பொழிவு. இந்த படத்துக்கு வந்து எல்லோரும் இந்த குழுமனாலியை வந்து ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நாங்கள் வந்து இந்த படத்தின் காட்சி அமைப்புகளுக்கு ஃபைட் சீக்வன்ஸு, சேஸ் சீக்வன்ஸு, நிறைய அந்த கதாபாத்திரங்கள் பயணிக்கிற இடமா வந்து அதை தேர்வு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஜெய்சால்மர் அங்கே 25 நாள் கடுமையான -டிகிரியில் வந்து ஷூட் பண்ணோம். அப்படியே கட் பண்ணால் இங்கே 45 டிகிரி ஜெய்சால்மர், ராஜஸ்தான், பிகானியர் பகுதிகளில் வந்து ஒரு 10 நாட்கள் வந்து ஆர்யா வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ், ட்ரெயினை கடத்துகிற ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து மைக்கேல் மாஸ்டர் தான்.
மைக்கேல் மாஸ்டர்கிட்ட வந்து நான் ஒரே ஒரு அவருடைய தைரியம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, நாங்கள் வந்து அக்கேலக்கரன் கொண்டு போய் தான் அந்த ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒரு ஜிம்மி ஜீப் அந்த ஓடும் ட்ரெயினில் மேலே கட்டி அதை வந்து ஒரு ஷாட்டை ஆர்யா வந்து கீழே உட்காந்துருப்பார், அந்த மாதிரி ஒரு ஷாட் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னோம். காலையில் நாங்கள் போல் ஒரு காலையில் ரெடியாக இருக்கும் சார்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மி ஜீப்போட கோஆப்ரேட் பண்ணி அதுக்கு ரிக்கெல்லாம் வந்து அவர் தான் அந்த பெல்ட்டு போட்டு அந்த ட்ரெயின் மேலே, அது நார்மல் குட்ஸு ட்ரெயின், ஸோ அந்த ஹைட்டு மேலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து செக் பண்ண எங்கே எலக்ட்ரிக்கல் லைன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப பயன்படுத்தி கொடுத்தார். அவர் நாங்கள் என்ன செய்வோம்னா ரொம்ப அவசரப்படுத்துவோம். ஒரு நாள்னு கொடுத்துருவோம், ஆனால் வந்து ஒரு 12 மணிக்கு தான் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு இந்த சீன் வந்து அந்த அளவுக்கு போவோம். ஆனாலும் வந்து எவ்வளோ குறுகிய டைம் கொடுத்தாலும் அந்த டயத்துக்குள்ளே வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு உதவினார். அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார். நாங்கள் வந்து என்னுடைய முதல் படம் தமிழன் வந்து சாபு சீரியல் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். பட்டு பெரிய ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து அந்த சாங் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா பெரிய செட்டில் 40 lakhs 50 lakhs செட்டு போடுவோம். ஸோ அதை வந்து அவங்க மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கக்குள்ளே லுக் செட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் வந்து பெரிய ஆர்ட் டைரக்டர். அப்போவே அவர் சொன்னார், சாபு சார், நான் வந்து ஃபுல்லாக அந்த படத்தில் இருக்க முடியாது, பெரிய செட் ஒர்க் வரக்குள்ள வந்து பண்ணி கொடுத்துருவேன். அப்போ வந்து என்னுடைய உதவியாளர் வந்து இவர் அசோசியேட் வந்து செல்வகுமார், அவரை வச்சு நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். அதுலேருந்து எனக்கு செல்வகுமார் வந்து பழக்கம். அவருடைய ஒர்க்கு எல்லாமே அந்த செட்டு மேஜராக வந்து இந்த தமிழனில் வந்து எங்களுக்கு வந்து என்னை கூடவே இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கும் இயற்கை படத்துக்கும் ஃபஸ்ட்டு சாபு சீரியல் தான் வந்து ஆர்ட் டைரக்டர். அப்போ சொன்னார், இது வேலை சூழ்நிலை காரணமாக இதுமாரி நான் செல்வாவை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பயணித்தோம். ஸோ அதுலேருந்து படம் பயணித்தோம். அதுக்கப்புறம் அந்த புறம்போக்கு படத்தில் ஒரு சேலஞ்சிங் என்னென்னா அந்த ஜெயில் செட்டு. இதில் ப்ரொடியூசரை வந்து ஜனாவே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கூடுதலாக வந்து எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நினைக்கிறதே பெருசாக நினச்சிட்றாரு. இல்லை 2 கோடி ரூபா செட்டை 1 கோடி ரூபாய்க்கு கூட சுருக்கி போடலாம். ஆனால் அவர் சொல்லிடுவார், ஒரு 1.5 கோடின்னு சொல்லியிருப்பார், ஆனால் அவர் 2க்கு வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பார். நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். அந்த சார் இந்த செட்டில் கொஞ்சம் அந்த ஒரு 20 அடி அந்த செட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் ஒரு டெப்த் கிடைக்குமோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கையை பிரேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப, அதாவது அந்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டன்றது தெரியும்ல. வேறு ப்ரொடியூசர்னால் நம்ம வந்து இல்லைப்பா என்கிட்ட இல்லை அப்படின்பாரு. இவர் வந்து அவர் சம்பளத்தை கூட சுருக்கிக்கிட்டு, அவருக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியாக தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, இந்த படமாக இருக்கணும், இது வந்து பணம் தேவை அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. பண தேவைன்னா இது அந்த மாதிரியான படம் இல்லை, இது வந்து நம்ம வந்து உழைப்பும் இருக்கணும் ப்ளஸ் பணம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற உதவி இயக்குநர்கள், என்னுடைய உதவி ஒளிப்பதிவாளர்கள் ஒரு 100 நாள் 110 நாள் நாங்கள் வந்து அந்த ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கோம், பஸ்லேயே தான். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய முதல் படம் இயற்கையில் ஆரம்பித்து தான் என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அது ஒரு கௌரவமாகவும் இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய நிறைய படம் பண்ணியிருந்தாலும் அடையாளமாகவும் தான் இருக்குது. பொதுவாக ஜனத்தோட ஒர்க் பண்ணும்போது படம் பண்ணுறோம், அதில் மற்றபடி வேறு எதாவது பழகும்போது கூட ஒவ்வொரு விஷயமும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரியே ஜெயிலை பற்றின நிறைய டீட்டெயில் நமக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த ஜெயில் செட் நான் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு என்னுடைய அனுபவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒரு தொழிற்சாலைக்கும் சிறைச்சாலைக்குமான பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. ஒரு பின்னி தொழிற்சாலை வந்து சிறைச்சாலையை மாற்றும் போது அது அப்படியே அமைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அடிப்படையில் 2 தேவையும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் காரணமாக என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் அந்த எல்லா டீட்டெயிலும் அங்கே ரெடிமேடாக இருந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால என்னுடைய ஒர்க் இந்த படத்தை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. மிச்ச படங்களை விட என்ன ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண படமாக நான் நினைக்கிறேன். அதை இயற்கையில் அந்த லைட்டர் செட் வந்துருக்கலாம், இல்லை பேராண்மையில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல எனக்கு. பேசுகிற நரேஷன் ஏகாவை பேசிட்டாரு. என்னோட கூட ஒர்க் பண்ண என்னுடைய டீமுக்கும் அசிஸ்டன்ட் டீமுக்கும் ஏகாவோட டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருந்திருக்க பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி. நான் பேச வரும்போது கரண்ட்டே கட் ஆயிடுச்சு, ஆனால் படம் சக்ஸஸ் தான் ஆச்சு.
ஒரு படம் எடுத்திருக்கோம். ஒரு படம் வந்து நிறைய சினிமா தமிழ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு கொஞ்சம் சில ஆவணங்களை திரட்டி ஒரு முக்கியமான படமாக நான் கருதுகிறேன், எடுத்துருக்கேன். வந்து இதுக்கு படத்தை எடுத்து முடிச்சுட்டா இதுக்கப்புறம் நீங்கள் தான் அது மக்களுக்கு சொல்லணும். படத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதை சரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அப்போ நீங்கள் சரி. இந்த படம் தொடங்குறதுக்கு நான் வந்து தனஞ்சய் சார்கிட்ட வந்து ஒரு இந்த லைனை சொன்ன உடனே அவர் மறுபேருமே சொல்லலை. என்ன சொல்லப்போனால் இதுதான் மிகப்பெரிய மெகா பட்ஜெட் ஃபிலிமு, ஃபஸ்ட் காப்பி பேஸில் அந்த உரிமையை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட் காப்பி நான் என்ன சொன்னேன், நான் நினச்சதை செய்யணும். எல்லாத்துக்கும் வந்து செட்டு போடணும், அவர் கேட்கணும், இதுக்கு என்ன ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட ஒருத்தர் கேட்கணும், அப்படி நடுவில் இருக்கக்கூடாது, பேரியரே இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் ஒரு படம் அந்த படத்தை எடுங்க சார், அதில் துட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பணம் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, இதுதான் சார் ஸ்கீம் அப்படின்னு. அது உடனே சரின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தாரு எனக்கு. நான் பணம் எடுத்தேன். அதில் நான் உள்ள எனக்கு கொடுத்த என் கையில் இருந்த பணத்தை நான் எப்படி செலவு பண்ணணுமோ அதை நான் பண்ணேன். படத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதை திருப்பி அது உடனடியாக முடிவெடுத்த தனஞ்சய் சாருக்கு எனக்கு முதல்ல தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அப்போ தான் என்னால் நகர முடிஞ்சுது. அதன் பிறகு வந்து என்னுடைய ஹீரோயின் இவங்க யாருமே வந்து அதாவது நான் ஃபோனில் தான் சொன்னேன், ஆர்யா சார்ட்டும் சரி விஜய் சேதுபதி வந்து எனக்கு பழக்கம் சொன்ன உடனே சார் படம் பண்ணலாம் சார், நேரம் வீட்டுக்கு வேண்டார், என்ன கதை எது இருந்தாலும் பரவாயில்ல சார் படம் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ராங்காக எல்லாருமே. ஷாம் ஒன்றில் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் என் நண்பர், அதில் ஒன்றும் கேள்வியே கேட்கல, படம் பண்ணுறேன் சார். கார்த்திகேயன் வந்து விளக்கம் சொன்னேன் எனக்கு தமிழ் வந்து செட்டில் வந்து எல்லாரும் அவ்வளோ பெரிய கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரையும் சொன்னேன், நிறைய பேருடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இது நிறைவேறிக்கவே முடியாது. படம் தொடங்கும் போதே வந்து நான் ஏற்கனவே படத்துக்கு வந்து இசையமைச்சது வந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சது பிறகு நான் அப்பயே சொன்னேன் அடுத்த படம் நம்ம பண்ணுவோம், வேற நிறைய பேர் அடுத்த படம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லுங்க. நடுவில் ஒவ்வொரு படத்துக்கு நான் வந்து யாரோ ஒருத்தர இப்போ படம் ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு படத்துக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டெக்னீஷியனை யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய திட்டமாக வச்சுருந்தேன். அப்படி தான் படத்தில் மைக்கேல் மாஸ்டர் நான் ஃபைட் மாஸ்டர் அறிமுகப்படுத்தணும். அவர் ஒரு இப்போ இன்றைக்கி முன்னணி மிக முக்கியமான படங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அருள்மதி அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தார், ஒரு ஆளை அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ஒன்றும் இசையை பற்றி பெரிய நாளெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் வந்து தமிழகத்துக்காக வந்து நிறைய படங்களை வந்து அவர் வந்து ஃப்ரீயாகவே இறங்கி வேலை செஞ்சு ஒரு பண்ண ஒரு வெர்ஷன். அந்த ஒரு காரணத்தால் தான் முதல்ல நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அவர் இசையில் ரொம்ப மிகப்பெரிய நுட்பமான அறிவு கொண்டு வராங்க. நான் ஸ்ரீகாந்த் கிட்ட சொன்னேன், ஸ்ரீகாந்த் இது மாதிரி இப்படி பண்ணிக்கலாம், பிஜிஎம் ஹிந்தி படங்கள்லாம் அப்படி பண்ணுறேன், பெரிய மாடல்லாம் இருக்குது, பிஜிஎம் ஸ்கோரிங் நீங்கள் பண்ணுங்க. அது ஒத்துக்குனது ஸ்ரீகாந்த், நான் நன்றி சொன்னேன். நான் சரி பரவாயில்ல, ஒரு மியூசிக் டேரக்டர் ஒருத்தர் போடுறோம், ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய சீனியரு, இவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு இசையமைப்பாளர், அதை ஒத்துக்குனது எனக்கு பெரிய விஷயம். ஒத்துக்கின பிறகு பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா யாருன்றது இந்த படம் காட்டும் அநேகமாக. ஏன்னா இசைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து யாரும் எதிர்பார்க்கல, முதல்ல தாங்கினாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய கமெண்ட்லாம் அடிச்சாங்க, முடியுமா ஒரு சின்ன பையன், ஏன்னா நிறைய வேலை இருந்தது இந்த படத்தில், எமோஷன்ஸ் சேஞ்ச் ஓவர்ஸ், ஏகப்பட்ட சேஞ்ச் ஓவர்ஸ். அதை ஸ்ரீகாந்த் வந்து அவர் பெருமாள் பண்ணியிருந்தார். சாங்கை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, வருஷன் வந்து எல்லா சாங்கையும் வந்து ஒரு ஒரு இதோட கொடுத்துருக்கிறாரு. அது மக்கள் தான் சொல்லணும். எனக்கு ரெண்டு பேரும் மிக முக்கியமாக இது பணியாற்றினாங்க. என் படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து நான் என்னுடைய முதல் படத்துக்கு ஏகாம்பரம் கேமராமேனாக இருந்தார். ஏகாம்பரம் வந்து ஒரு இன்ஸ்டியூட் படித்த ஒரு பையன், நல்ல அதாவது சமயோஜிதமாக ஒவ்வொரு வினாடியும் புரிஞ்சுக்கின்னு ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு அதெல்லாம் உள்வாங்கின்னு செய்கிற ஒரு கேமராமேன். அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுன்றது வந்து நான் ஒரு சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏகாம்பரத்துக்கு நிகராக நான் பார்க்கவே இல்லை. நான் அவ்வளோ நுட்பமான அது ஒரு ஷாட்டு ஒன்று, கார்த்திகா வந்து ஒரு ஜீப் எடுத்துன்னு இடிச்சிட்டு வெளியே வருவா. வெளியே அவங்க வரும்போது நான் கூட தயங்கி 5 கேமரா இருக்குது, ஏதா 2 கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலான்னு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் 4 கேமரா வேறு எங்கேயாவது வச்சுங்க, ஒரு கேமரா நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். ஏன்னா அவன் ஏகாம்பரம் விட்டு அந்த ஷாட்டே வேஸ்ட். அது வந்து உயிரை துச்சமாக வச்சு எடுக்கிற ஷாட், அவ்வளோ தில்லு வேணும். கார்த்திகா ஜீப் போட்டு வராங்க, பக்கத்தில் ஆரியா உட்காந்துருக்காங்க, அவ்வளோ முக்கியமான ஷாட்டு. ஆனால் ஏகாம்பரம் நின்று அந்த கவர் பண்ணியிருப்பார். அந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட காட்டணும் நாள், அவ்வளோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் ஃபாலோ பண்ணி. இதை நான் ஏகாம்பரம் ஏற்கனவே கப்பலையே பிடிச்சாள். இயற்கையில் வந்து கப்பலை வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் ஒரு டேக் தான் பண்ண முடியும்னால திருப்பி கப்பலை பின்னால் எடுத்துன்னு எடுத்துன்னு வர முடியாது. அந்த ஸ்கில் ஏகாம்பரத்துக்கு இருந்தாலும் அந்த படத்தை நான் வந்து ஏகாம்பரம் நீயே பண்ணோன்னா ஏகாம்பரம் வந்து அது பெருமாள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செல்வகுமார்
செல்வகுமார் வந்து பெரிய ஆர்ட் டைரக்டர். அவர் நான் வந்து இயற்கையில் வந்து அறிமுகமானார். அப்படி தானே? அறிமுகமானார். ஆக்சுவலாக இப்போ கூட ஒருத்தர் கேட்டாங்க எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துன்னு. இல்லை, இயற்கையில் தண்ணிக்குள்ளேயே செட்டு போட்டோம், நம்ம லைட் ஹவுஸ் செட்டு. கடலுக்குள்ளே செட்டு போட்டோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் உட்காந்து நைட் அண்ட் டே உட்காந்து செட்டு போட்டு முடிச்சோம் அந்தமானில். அதே பண்ணிட்டேன்னா இப்போ ஜெயில் செட்டை நான் பிரமாதமாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேட்டாஸ் ஒவ்வொரு கடல்லேருந்து எல்லாத்துக்கும் கேமராமேனோட டெய்லி உட்காந்து பேசுறது அவ்வளோ ஒர்க் பண்ணி இந்த செட்டை வந்து நிர்மாணிச்சார். அதுதான் எனக்கு கை கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனும் மிக கடுமையாக உழைச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எப்போவுமே நான் சொல்கிறேன், என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க வந்து எனக்கு வந்து அவங்க இல்லைன்னா யாருமே கிடையாது. கூட வந்து நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக சினிமா துறையில் இருக்கிறேன். உதவி இயக்குனர் வந்து டைரக்டராக இருக்கிறேன். நான் ஒரு ஷாட் கூட நடிச்சது கிடையாது. எந்த ஷாட்லையும் நான் வந்ததே கிடையாது. எல்லா உதவியினரும் ஒரு ஷாட்டாக வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வா ஒரு ஷாட் நடி அப்படின்னு. நான் இது வரைக்கும் திரையில் வந்ததே கிடையாது. என் அசிஸ்டண்ட்டு கூட ஒர்க் பண்ணுற ரோகாந்த் என்ன பண்ணா, நீ வந்து இந்த ஜெயில் படம் இதை விளக்கணும், இதை வந்து யாரும் ஆரியா வச்சு விளக்கலாமாவா அப்படின்னு. இல்லை நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு என்னை கம்பல் பண்ணி உடனே எழுதி இந்த ஷூட்டிங் நடுவில் அப்பப்போ எடுத்தது. ஜெயகம்பரம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் எடுத்தது. இதான் முதல் முறை நானே ஸ்க்ரீனில் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்த சொல்லணும், அது என் வாயில் சொன்ன நல்லா தான் இருக்குன்னு ரோகாந்த் ஃபீல் பண்ணுறோம். அது மேலே வா, உதவி வைக்கணும், எல்லாம் மேலே வாங்க, தயவுசெய்து மேலே வாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா அது வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்க முடியாது, இத்தனை நாள் படத்தை முடிச்சிருக்க முடியாது. படம் பூரா இத்தனை நாள் எடுத்தேன். இத்தனை நாளில் வந்து ஏகப்பட்ட காம்பினேஷனு. ஒரு நாள் ஆர்யா விஜய் சேதுபதி காம்பினேஷன் இருக்கும். ஆனால் அன்றைக்கி மழை பெஞ்சிடும், செட்டு நனைஞ்சிடும், ஷூட் பண்ண முடியாது. ஆனால் மாற்றி 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 நான் போட்ட எல்லா ப்ரோக்ராமுக்கும் எனக்கு கூட இருந்து விஜய் சேதுபதி, ஷாமு, ஆர்யா, கார்த்திகா எல்லாரும் அப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க. இவங்களுக்கு திருப்பி படம் முடிஞ்ச பிறகு 4 பேர் என்னால் ஒன்றும் சேர்க்க முடியல. ஏன்னா ஒருத்தர் இதில் இருக்கிறாரு, ஹைதராபாத்தில் இருக்காரு, ஒருத்தர் வேறு இடத்துல இருக்கிறாரு, ஒருத்தர் இப்போ மழை செட்டில் தான் மழை தான் பெஞ்சிருந்தது போல அவர் விஜய் சேதுபதி. அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாரு. விஜய் சேதுபதி சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார் இல்லையா, 1 ஹவரில் வர்றார். ஆர்யா சார் ஹைதராபாத்தில் இருக்கார், அதில் வர நாளைக்கு தான் வர்றார். ஆனால் தள்ளி போட்டுன்னு இருக்க வேண்டாம் அப்படின்றதால அதை நான் உடனடியாக விஜய் தனஞ்சயன் சார்கிட்ட சொல்லி சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு அவர் சொன்னதால பண்ணி முடிச்சேன். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு சந்திரிக்கிறதா அறிமுகப்படுத்தினது வந்து ஜனா சார் தான். அடுத்தது ஈக்கு அப்புறம் பேராண்மை, அதுக்கப்புறம் 3வது படம் இந்த படம் கொடுத்துருக்காங்க. சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.